யாரா பையனை பொண்ணு வந்தாங்களா? அப்படி யாரும் இங்க வரல சார். எப்பா முதல்ல துப்பாக்கி எடு, கழுவுற இடத்துல குறி வச்சிருக்க, வெடிச்சதுன்னா காலத்துக்கும் குப்புறப்படுக்கணும். அநியாயம் ஓட்டம்டா. நல்ல வேலை போலீஸ் துரத்தினால தப்பிச்சேன். அவனுங்களால ஓட முடியாதுடா. சினிமா தவிர பிறந்ததுல இருந்து யாராவது ஒரு போலீஸ் தெருவுல ஓடி பாத்திருக்கியா நீ? பைக்ல வந்துட்டு நீ பேசுறியா? என்னன்னே தெரியல, அம்மா கிட்ட இருந்து 3 நாள் போன் வந்திருக்கு. ஒரே நிமிஷம். ஹலோ, யாரு சிஸ்டரா? ஆமாங்க. எங்க போனீங்க? என்னாச்சு? அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, டாக்டர்ஸ் பார்த்தாங்க. ஐசியூல சேர்க்கணும், உடனே வரீங்களா? சரி சிஸ்டர், வந்துடுறேன். இப்ப என்ன பண்ணலாம் தானே? ஹாஸ்பிட்டல் பக்கம் தான், ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். போயிட்டு வந்துடலாமா? டாக்டர் குஞ்சித பர்வதம், ப்ளீஸ் கம். I'm coming. It's okay. கேர்டேக்கர் கார்டு வேற கொண்டு வரல. இவனுங்க அந்த பாஸ்போர்ட் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுப்பானுங்களே. இப்போ விசிட்டிங் அவரும் கிடையாது. என்ன பண்றது? காக்கி ட்ரெஸ்ஸே கதற விட்ட, வெள்ளை கொட்டை சமாளிக்க மாட்டியா? சார் ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? பொன்னம்மா ரூம் நம்பர் 205. கொஞ்சம் இங்க வாங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் வர டைம் அது, யாரா இருந்தாலும் அலோவ் பண்ண முடியாது. உங்ககிட்ட கேர்டேக்கர் கார்டு இருக்கா? இல்ல, நான் 5 lakhs பணம் கட்ட வந்தேன். அக்கா வந்துட்டாங்க. க்ளீன் போல்ட் ஃபீஸ் கட்ட சொல்லிருக்காங்களா சார்? நோ ப்ராப்ளம், ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துடலாம் சார். ஓயால ஸ்பெஷல் பெர்மிஷன். ஓ கார்டா? 5 லட்சம் தானே? டேய், ஒரு 6 லட்சமா கட்டி விடுறா. Why don't we give 7 lakhs? ஆமா சார், உங்களுக்கு தான் சேஃப். டேய், அவங்க நம்ம சேஃப்டிக்கு மட்டும் தான்டா சொல்றாங்க, புரிஞ்சுக்கோ. மிச்ச பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். மீதி இருந்தா தானே. இல்ல, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா கட்டிடலாம். நோ ப்ராப்ளம் சார், நீங்க போய் கேட்டுட்டு வாங்க. ஏதோ டாக்டர் ரவுண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க சார். எங்களுக்கு டாக்டரை விட பேஷண்ட் தான் சார் முக்கியம். நீங்க போயிட்டு சீக்கிரம் வந்து கட்டுங்க. நல்லதுங்க. ஏ திலகா, நவநீத் காலிங் டி. அடிக்கட்டும் டி. ஏன் அந்த ஹாஸ்பிடல் ஓனரோட பையன் டி. இருக்கட்டும் டி, விட்டு பிடிக்கணும். அப்பதான் நம்ம சொன்ன இடத்துல நிப்பானுங்க. நீ போய் உன் வேலையை பாரு. அம்மா ஐசியூக்கு எடுத்துட்டு போனோம், ரூம்ல தான் இருக்காங்க. சீக்கிரம் போய் பாருங்க. அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? எங்க சார் போனீங்க? பணம் கட்டினீங்கன்னா உடனே ஆபரேஷன் பண்ணிடலாம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அம்மா, அம்மா, ஐயா தமிழ், கவலைப்படாதீங்கம்மா. காசு ஏற்பாடு பண்ணிட்டேன். 5000 சம்பாதிக்க முடியாதவன் 5 லட்சத்துக்கு என்னையா பண்ண போற? அம்மா, பணம் ஏற்பாடு பண்ணிட்டேம்மா. இல்லை, யாராச்சும் பொண்ணு தூக்கிட்டு வா பணம் தரேன்னு சொன்னாங்களா? நம்புமா, நான் நல்லவம்மா. உங்க அப்பனும் நல்லவன் தாண்டா. பொறுப்பு ஏத்துக்காம நல்லவனா இருந்து என்னப்பா பிரயோஜனம்? சிறு பத்திரிக்கை நடத்துறாரா? 3000 காப்பி கூட போறதில்ல. ஊர் ஊரா சுத்தினா குடும்பம் எப்படி நடக்கும்? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னடா என்னைக்குமே இல்லாதது இன்னைக்கு தோணுச்சு. நல்லா இருப்பையா சார் கூட்டிட்டு போலாமா? ஏய் தமிழே, வேலைக்கு சாப்பிடுப்பா, உடம்ப பாத்துக்கோயா. சிஸ்டர், டாக்டர் எங்க இருக்காங்க? ரூமுக்கு போறாரு பாருங்க. டாக்டர் ஒரு நிமிஷம். நான் பொன்னம்மா பேஷண்டோட சன். அவங்களுக்கு இமீடியட்டா சர்ஜரி பண்ணணுமே. பணம் கட்டியாச்சா? இல்ல, நீங்க ஆபரேஷன் ஆரம்பிச்சிருங்க. நான் எப்படியாவது 2 மணி நேரத்துல பணம் கட்டி. சாரி ஜென்டில்மேன், அப்படிலாம் பண்ண முடியாது. முதல்ல பணத்தை கட்டுங்க, அதுக்கப்புறம் தான் எதுவுமே. உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? ஏன் பணம் பண்ணி அலையறீங்க? ப்ளீஸ் சார். வெளியே போயா. பணத்தை போட்டு புதைக்கவான்னு கேக்குற. உடம்புல என்ன வேலை செய்வா நீ? உயிர் உனக்கு வேலையா போச்சா? உயிர் எடுக்கிற கசாப்பு கடையும் சரி, உயிர் கொடுக்கிற ஹாஸ்பிட்டலும் சரி, இது எல்லாமே பணம் சம்பாதிக்கிற வேலை மட்டும்தான். பணம் எடுத்துட்டு வந்தா வா, இல்லன்னா உங்க ஆத்தாள தூக்கிட்டு வெளில போ.
நாங்க கூலி. பணத்தை வாங்குறது டாக்டர். கொண்டு வந்து கட்டிட்டு ஆகிற வேலையை பாரு. தமிழ் என்னாச்சு உனக்கு? உணர்ச்சி வசப்பட்ட ஒன்னும் ஆக போறது இல்ல. விட்றா, மிடில் கிளாஸ் சிக்கலியாய் ஹாஸ்பிட்டல் போறதும் கொலையாளியாகி ஜெயிலுக்கு போறதும் ஒண்ணு. நிம்மதி போயிரு. பதட்டப்படாம பணத்தை ரெடி பண்ணும். யோ, சீக்கிரம் ஸ்ட்ரெச்சரை கொண்டு வாயா. பாடி எடுக்கணும்ல. சரி கிளம்பலாமா? எல்லாம் நல்லா முடிஞ்ச திருப்பதிக்கு மொட்டை அடிச்சிடலாம்டா. சர்ச்சில் கிட்னாப் பண்ணிட்டு திருப்பதியில மொட்டை அடிப்பியா? உருவம் மாறினாலும் கடவுள் ஒண்ணுதான். விடு, வேளாங்கண்ணி அடிச்சிருவோம். வாப்பு வா, ஓரங்கட்டு. வா வா வா, வந்து ஐயா பாரு. யோ வர சொல்லியா? லஞ்சம் வந்தது போலீஸா? இரு நான் சரிக்கிட்டு வரேன். பாத்துரா. பொம்பளை பிள்ளைய நடுவுல வச்சுக்கிட்டு ட்ரிபிள்ஸ் சார், கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும். ஏதோ பொண்ணுகிட்ட ஐ லவ் சொல்ல கூப்பிடுறமா, என்ன தனியா கூப்பிடுற? உங்களுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீ எதுக்கு எனக்கு பண்ணணும்? இல்ல சார், உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு. சந்தோஷப்படுத்தவா? நீ என்ன பொண்டாட்டியா? இல்ல இல்ல இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல சார். வேற எந்த சந்தோஷம்? விடுங்க சார், நான் ஃப்ரெஷ்ஷாவே கேக்குறேன். கேளு. உங்க கோவத்தை சரி கட்ட எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். இப்ப நான் கோவம் இருக்கனா? என்ன சார் என்ன கேக்குறீங்க? நீ தானே சொன்ன பாக்குறதுக்கு அப்படி இருந்தது. அதனால உங்க கோவத்தை சரி கட்டி கூல் பண்ணலாம்னு. நீ எதுக்கு என்ன கூல் பண்ணணும்? என்ன சார் மறுபடியும் முதல்ல இருந்து? ஓ, நீ தானே வண்டி ஓட்டினவன். லைசன்ஸ் இருக்கு. ஓ, 5 ரூபாயா தர? 10 ரூபாயா தாயா? அதுக்கப்புறமா அவர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தா என்னடா சொன்னாரு? ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிக்க சொன்னாரு சார். ஒரு நிமிஷம் சார், நீங்க போலாம் சார். இல்ல பரவாயில்ல, வாங்க சார். சொல்லுங்க சார். இதைத்தானே சார் நானும் அவ்வளவு நேரம் கேட்டேன். அப்பா நினைச்சுக்காதீங்க, பெரிய யோக்கிய மாதிரி அவ்வளவு கேள்வி கேட்டீங்க. மூதேவி ஓட்டா பானைகள் நண்ட விட்ட மாதிரி உலட்டிக்கிட்டு இருந்த அடிச்சாம்பர் ஸ்ட்ரைட்டா உடனே மூத்திரத்தை ஒரு கை வாங்கி குடி. ஓ, அந்த ஹெல்த் ட்ரிங்கா? பட் அது அவங்கவுங்க குடிக்கணும்ன்றது அந்த கான்செப்ட். வெந்த புள்ள வெங்காயத்தை புளியாம வண்டியை ஓட்டுறா. பாப்பா இந்தாச்சுக்கு பாத்து. நல்லபடியா கிட்னாப் பண்றதும் நாய் அடிபட்டு லாக்அப் போறதும் உங்க கையில தான் இருக்கு. ஏய், ரெக்வெஸ்ட் பண்றியா வான் பண்றியா? பிரேயர் பண்றேன்டா. சரி மலர், எல்லாம் உன் கையில தான் இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நீ மிஸ் சென்ட்ரல் ஜெயில ஆறுவா, பாத்துக்க. நீங்க யாரு? இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நம்ம சர்ச்சில் கிடையாது. ஒரு நிமிஷம். பாவி பையன்.
மலை பொண்ணு குழந்தை பருவத்துல இருந்தே கையில சதா கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மையோட தான் தூங்குறதும் ஆடுறதும் பாடுறதும் ஓடுறதும் சகலம். இப்ப கூட அவளை குஷிப்படுத்துறதுக்கு தான் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா ஏற்பாடு. இந்த விஷயம் மாப்பிள்ளாத்துக்கு தெரிஞ்சா விழுந்து விழுந்து சிரிப்பா. இது வெளியில யாருக்கும் தெரிஞ்சிட வேண்டாண்டிமா. என்ன சாரி, தெரிஞ்சிட வேண்டாம் சிஸ்டர். சொல்லல. அது என்ன ஐயர் பாஷை பேசுறீங்க? ஆமால்ல, அது அம்மா பாலகட்ட ஐயர், அப்பா கிறிஸ்டியன் தான். மை நேம் இஸ் ராமானுஜம் ஐசக். அதான் அப்பா. நீ ஸ்டெல்லா தானே? திவாகர் பொண்ணு தானே நீ? நான் திவாகரோட ஃப்ரெண்டுமா, மைக்கேல் அழகு சுந்தரம். உனக்கு சின்ன பிள்ளையில சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். நைஸ் மீட்டிங் யூ அங்கிள். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்கம்மா? அந்த ஜிம்மி நாய்க்குட்டி நல்லா இருக்காங்களே. நம்ம வீட்ல கர்த்தர் புண்ணியத்துல எல்லாம் நல்லா இருக்கம்மா. என் மகன் ஜேம்ஸ் அழகு சுந்தரம் மலேசியால இருந்து வந்திருக்காம்மா. நைஸ் 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 அங்கிள். தாத்தா சும்மா தானே நிக்கிறீங்க? என் செல்லத்தை கொஞ்சம் பிடிங்க, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு வந்துடுறேன். பிடிங்க. தாத்தா கிட்ட சொல்லுங்க, பாப்பா கிட்டக்கு என்ன வேணும்? மிட்டாயி, கரும்பு, ஐஸ்கிரீம், சிக்கன், பூந்தி, அதிரசம், இட்லி, தோசை எல்லாமே வேணும். ஏய், இவ்வளவு நீ ஒருத்தனே சாப்பிட போறியா? என்ன விஷயத்துக்கு வந்திருக்கோம்? ஒரு பொறுப்பு இல்லாதவன் கொடுத்துட்டு போனா இவனை எப்படியாவது சமாளி. நான் எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிறேன். என்னடா? வா எதுக்குடா? வா. சரி விடு. ஜுஜிலிபா, என்ன வேணும்? தொப்பி தொப்பி. ஐயோ மீச. பயப்பில்லை. வாடி மாப்ள. டுமில் டுமில் டுமில். டுமில் 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 டுமில். டுமில் டுமில் டுமில். ஏமா உட்காரு. தாத்தா அப்படி ஓரமா போய் நின்னு சுடுங்க. டுமில். அட போங்க தாத்தா. You don't want entertainment? Okay. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. அம்மா ஸ்டெல்லா, இந்த கர்த்தர் சபையில வச்சு மனசுக்கு பட்டதை சொல்லலாமாமா? ஷூர் அங்கிள். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மகன் ஜேம்ஸ் அழகு சுந்தரத்தை கல்யாணம் பண்ணிக்கிறியாம்மா? சரிங்க அங்கிள். என் பையன் வெளியதாம்மா நிக்கிறான், மீட் பண்றியா? நோ 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 அங்கிள். வீட்ல பெரியவங்க கிட்ட பேசுங்க. இந்த அடக்கம்தாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையன் ரொம்ப கொடுத்து வச்சு. ஏசப்பா, இன்னைக்கே நான் உன் வீட்டுக்கு வர்றேம்மா. ஓ மை லார்ட், தேங்க்ஸ் காட், தேங்க்ஸ் காட். கர்த்தரே நன்றி அப்பா. ஹிப்பி லஹரி ஸ்பீக்கிங். ஹலோ சார், எங்க மேன் இருக்க? சர்ச்ல தான் சார் இருக்கோம். பின்னால கோரஸ் எதுவும் கேட்கலையே சார். வேணா போன ஃபாதர் கிட்ட தரவா? வாட் ஆர் யூ டாக்கிங் மேன்? நம்புங்க சார், கண்டிப்பா பொண்ணோட வருவோம்.
That's my boy. சார் மாமனார் வீடே நீங்க தான் சார். பால் பழம் சாப்பிடவே அங்கதான் வரலான்னு இருக்கோம். பாலும் பழமுமா? ஆமா சார். Okay, my boy. I'll wait for you. பணம் ரெடியாண்டா? ஏண்டா சப்போஸ் பொண்ணை கடத்தலனாலும் ட்ரை பண்ணதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்கல்ல? போடாங். டேய் கொஞ்சம் பாலும் பழமும் ஏற்பாடு பண்ணுங்கடா. ஐயா என்ன பழையா? நாவப்பழமும் ஒட்டகப்பாலும். பிளாடிஸ். இன்றைய தினம் ஆரோக்கிய இமானுவேல் குடும்பத்தாரின் திருமணம் நடக்கவிருக்கிறது. இத்திருமணம் எளிதே நடந்தேற ஆண்டவனை பிரார்த்திப்போம். தொடர்ந்து அனைவரும் திருப்பலியில் ஈடுபடுவோம். கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டுக்காம போனா எப்படி? என்னது? ஐ ஆம் சுந்தரம், ஜேம்ஸ் அழகு சுந்தரம். என்ன கட்டிக்க சம்மதம் சொல்லிட்டீங்களாமே? எங்க அப்பா சொன்னாரு. தேங்க்ஸ். நாளைக்கு நீங்க ஃப்ரீயா? செல்வி ஹேவ் அப் கப் ஆஃப் காஃபி? லெட்ஸ் ஸ்டார்ட் அண்ட் செட் இட் அப். கூமுட்டைகளா? அப்பா துப்பாக்கி காட்டி கடத்த போறோம். ரெடி வர. யாரு ஃப்ரெண்டா? உட்காருமா. Isabella, come. எந்திர தமிழ். அம்மா வந்தோனே போய்க்கிறேன் ஈஷா ப்ளீஸ். அது வரைக்கும் அடக்கிட்டு இருப்பியா? ப்ளீஸ் ஈஷா. வா முதல்ல. இதுவரை நாம எத்தனை முறை கிஸ் அடிச்சிருப்போம்? கவுண்டிங் கேக்குற நேரமா இது? ஒரு 20 தடவை. மூஞ்சி 18 தடவை. பால் கணக்கு நோட்டு மாதிரி இதுக்கெல்லாம் நோட்டு போட்டு கணக்கு எடுப்ப போல. நிறுத்த தமிழ். சும்மா கிஸ் பண்றதும் தியேட்டர் மால் சுத்துறதும் கிஃப்ட் கொடுக்கறதும் தான் லவ்வா? இதுவும் சேர்த்துதான் லவ். லவ் விளக்குறீங்களாக்கும்? பைத்தியமானி, இதுதான் ரியாலிட்டி. லுங்கிய கைட்டு நீ கொஞ்சம் வெள்ளற. நான் போயிட்டா நீ எப்படி நிப்ப? என்கிட்ட என்ன கூச்சம்? நம்ம 2 பேரும் செக்ஸ் வச்சிருந்தா கூட லவ்னா என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தை மாதிரி தாய் அன்போட பாத்துக்கிறது தான் லைஃப் பார்ட்னர் வேல்யூ என்னன்னு கடவுள் எனக்கு புரிய வச்சுட்டாரு. அட விடுடா. என்ன விட்டு எங்கேயும் போயிட மாட்டியா? நான் போனாலும் நீ விட்டுருவியா? தூக்கிட்டு வந்துட மாட்டேன். அனைத்துலகிலும் ஆண்டவர் இறைவன் திருமண இணைப்பை ஒரு மாபெரும் அன்பின் அருட்சாதனமாகவும் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள அன்புறவின் அடையாளமாகவும் ஏற்படுத்தியதற்காக உம்மை போற்றுகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்களுக்காக நாங்கள் இங்கு ஒருவர் ஒருவருக்கு அர்ப்பணிக்கிறார்கள். இவர்கள் வாழ்வு அந்த அன்பின் பேரு சார்ந்து கொள்கிறாய். என்னப்பா தகவல் வந்திருக்கு. நம்ம பிசினஸ் அப்பனன் குரூப் இசபெல்லாவை கடத்த போறாங்களாம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நாம எவ்வளவு பார்த்திருப்போம். தேவாலயத்துக்குள்ள பாம்பு நுழைஞ்சா விட்டுற முடியுமா? நான் உள்ள பார்த்துட்டேன். எல்லாம் தெரிஞ்ச முகம்தான். நம்ம ஆட்களோட நான் வெளியில நிக்கிறேன். நீ கவலைப்படாம கல்யாணத்தை முடிய பார்த்துக்குவோம். சரி, ஓகே, பாத்துக்கங்க. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்க மணமக்களே, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன்
திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? ஆம். இசபெல்லா, இதுல இசபெல்லாக்கு சம்மதம் இல்ல. தாத்தா முகூர்த்த நேரத்துல விளையாடுறது ஓரமா நில்லுங்க. போலாம். இசபெல்லா, டேய் யாரா நீ? என் பேத்தியை எங்க கூட்டிட்டு போற சொல்றா. ஓடாதே, நில்லு, இல்ல சுற்றுவேன். நம்ம 2 பேரும் பிரியக்கூடாது. காப்பாத்துங்க கடவுளே.